எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகளையும் ராசி பலன்களையும் பார்ப்போம். மார்ச் மாதம் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், விசுவாவசு வருடம், பங்குனி மாதம் 8ஆம் நாள், வளர்பிறை சதுர்த்தி. நாளை கிருத்திகை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தி. இன்றைய யோகம் வித்கம்பம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய நட்சத்திரம் பரணி. அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம், கன்னிராசிக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் சனி சுக்கிரன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வளர்பிறை சதுர்த்தி. அதாவது இந்த வளர்பிறை சதுர்த்திக்கு இன்னொரு சிறப்புமே உண்டு. எப்பவுமே எல்லா விஷயத்தை விடவும் சதுர்த்தியில 4 வகையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் சொல்றாங்க. சதுர்த்தியில ஒரு விஷயம் செஞ்சோம்னா 4 மடங்கா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலனுமே இருக்கு. இந்த சதுர்த்தியை நம்ம வளர்பிறைங்கிறதால அது கொண்டாடக்கூடாதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த நிகழ்வுல இந்த நாளை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ குறைகள் இல்லாமல் சிறப்பா வாழறதுக்கு இந்த வளர்பிறை சதுர்த்தி நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ விநாயகருக்கு 9 விளக்கு ஏத்தனா போதும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில ராகுகால நேரத்துல இந்த ராகு கேது தொந்தரவு வருவங்க, திருமணம் ஆகாம இருக்கிறவங்க, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க, மனதில் ஏதேனும் வலி இருந்து பிரச்சனை இருக்கிறவங்க, நோய்த்தன்மை தீராதவர்கள், இவர்கள் எல்லாமே வளர்பிறை சதுர்த்தியில விநாயகருக்கு 9 விளக்கு ஏத்தனா போதும். வாழ்க்கையில எல்லா மாற்றங்களும் அவங்க சந்திக்கலாம். அப்படிப்பட்ட இந்த வளர்பிறையை நம்ம அப்படி மாத்தி வழிபடும் போது எல்லா சங்கடங்களிலும் அவர் விலக்கி வைப்பார். ராசி பலன்களுக்கு போலாங்களா? மேஷராசி அன்பர்களுக்கு இதனால ஒரு சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. சந்திரனின் பயணம் ரொம்ப மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. ஏன் சந்திரன் நமக்கு நாளுக்குடைய சுகஸ்தானாதிபதி ராசியிலேயே பயணம் பண்றது மிகவும் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்த போதிலும் எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்புல தான் உங்க ஜாதகமே இருக்கு. மேஷத்துக்கு எல்லாம் வந்துருச்சு. ஏழரை சனியை பத்தி கவலைப்பட தேவையில்லை. புரியுதுங்களா? அது ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம். நீங்க ஜெயிக்கிறீங்களா, அவங்க ஜெயிக்கலாம், பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? நீங்க கண்டிப்பா மேஷம் இந்த ஆண்டு சிறப்பாக ஜெயிக்கும். எந்த விதமான போட்டித் தேர்விலும் வெற்றி பெறக்கூடிய அளவுல ஒரு நிமிர்ந்த நடையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுநலமான விஷயங்கள்ல தான் கவனம் செலுத்துவீங்க. வீட்டில் இருக்க விஷயத்த பண்ண மாட்டீங்க. நிர்வாகத்துக்குள்ளேயே நிர்வாகம் பார்க்கறாள் நீங்க தான். புரியுதுங்களா? தொலைதூர பயணங்களால் நன்மை உண்டு. சொந்த பந்தங்களோட ஒரு அனுகூலமான பேச்சு திறமைகள் எல்லாம் மேலோங்கும். தற்சமயத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எந்த விஷயத்துல? வண்டி வாகன பயணம். 2வது, ஏதாவது பேச்சுவார்த்தை, தேவையில்லாம பேச்சுவார்த்தையில போய் கலந்துக்கூடாது. இது அவன் சொன்னானா கவனம் விட்டுரும். ஆமா சரி வந்துட்டு விட்டு போயிடும். ஏதாவது ஃபைல்ஸ் வச்சு பேசுவோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரிஸான விஷயத்தை பேசி மாட்டிக்கூடிய அமைப்புல இருக்குது. வாய் பத்திரம். அவ்வளவுதான். கொண்ட பத்திரன்றதே வாய் பத்திரம். வார்த்தைகளை மிகாம பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மிதனராசி அன்பர்களே, மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான லாபங்கள் உண்டு. என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். என்ன கிடைக்குதுன்றதுலாம் முக்கியம் இல்லை. நீங்க என்னவா ஆகணும்னு நினைச்சாலும் அது ஆக முடியும். குரு இருக்கிறவங்களும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னும் 3 மாசம் அதுக்குள்ள நீங்க தயாராக. மிதனராசிக்காரங்க எல்லாருக்கும் நிலம் வைக்கணுமா வித்து முடி, வாங்கணுமா வாங்கி முடி, கட்டணுமா கட்டி முடி. நான் அடுத்த வருஷம் பண்ணுவேன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், லாக் பண்ணிடும். புரியுதுங்களா? கரெக்டா கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப சூப்பரான நாள். மகிழ்ச்சிகள் இருக்குது. ஏராளமான நல்லது நடக்கும். ரொம்ப ரொம்ப வெளியில இருந்து எல்லாம் சொந்தங்கள் நம்ம பார்த்துட்டு போறக்கூடிய அமைப்புகளா இருக்கு. ஏன்னா எல்லாமே வரக்கூடாதுன்னு இருந்தா கூட பார்க்கணுன்ற ஒரு மனசு இருந்துகிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நேர காலங்கள் கை கொடுக்கக்கூடிய அளவு நிக்குது. உதவிகள் கிடைக்கக்கூடிய அளவுல இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு மாதிரி
டென்ஷனாவே இருந்து பழக்கப்பட்டுட்டீங்களா? இந்த ரிலாக்ஸா இருக்கிறதுக்கும் டென்ஷனா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிறத மறந்துட்டீங்க. புரியுதுங்களா? சாதாரண ஒரு புன்னகை அது வந்து எல்லாத்தையும் மாத்திரும். புன்னகை தோய்ந்த முகத்துடன் எப்போதுமே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தா நாள்ல வந்து நிறைய வந்து கோவில் பூஜைகள் அந்த மாதிரி விஷயங்கள் கலந்து கொள்ற வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அதுதான் முக்கியமா நினைப்பீங்க. அதெல்லாம் பெருசா நினைச்சு இருக்கிற விஷயத்துக்குள்ள கோட்டை விடுற மாதிரி இருக்குது. எப்போதுமே பாருங்க, கன்னிராசியை பொறுத்தவரை வருமானம் இருந்துகிட்டே இருந்தா அவங்க ராஜா. வருமானம் குறைஞ்சிருச்சு வேற ஒரு ஸ்கோப் பாக்குறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே அதை வந்து சரிப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். கவனமா இருக்கணும். கவனமா இருந்தாவே சிறப்பான விஷயங்கள் செய்ய முடியும். துலாம் ராசி என்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சமான வரவுகளை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்க. வரவுகள், வருமானம், தேவை இது எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இப்போ வேணும்னா என்ன பண்ணணும்? எல்லாவித நன்மைக்குள்ளவும் நம்ம போய் நிக்கணும் இல்ல. முன் நின்று பயணம் செய்யன்னு சொல்றாங்களே, எதுவுமே பின்னாடி நின்று கேட்காத. முன்னாடி போய் உனக்கு தேவையானதை வாங்கி சாப்பிடு. அவ்வளவுதான் விஷயம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். உழைப்புக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அந்த உழைப்பு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். எத்தனை வயதானாலும் சரி, எத்தனை விஷயங்கள் கடந்து போனாலும் சரி, பழைய விஷயங்கள் மேல் ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டமா பார்க்குற குணம் வந்து விருச்சகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த நாள் உழைப்புக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கு. உழைப்பினால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பத்தி அதுல இருந்து எதுவுமே சொல்றதுக்கே வேலை இல்லை. அன்பு, ஆதரவு, பாசங்கள், கேசும் கிடைக்குது. ஆனா அந்த அன்புக்குன்னு தனியா எந்த கட்டமும் இல்லையே, ஒரு இலக்கே இல்லையே. மனதார மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைச்சாவே அன்பு மேலோங்கி இருக்குன்னு பாத்துக்கலாம். கவனமா இருங்க. சில விஷயங்கள் தவிர்க்க பாருங்க. உங்கள் வாழ்க்கை மேலோங்கும். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு. பல உதவிகள் தேடி வரும். நம்ம எதுவுமே உதவி போட்டு கேட்கவே தேவையில்லை. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து என்ன இங்க இருக்கிறவா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹெல்பிங் மைண்ட், ஹெல்ப் கொடுக்குற அளவுக்கு உதவிகள் புரிவதற்குலாம் உங்கள் வாழ்க்கையில நிறைய இடம் கொடுத்து வச்சிருக்காரு. உதவிகள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும்னு வாழ்த்துக்கிறேன். இந்த மகரத்துக்கு சொல்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கங்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. கங்கை அம்மனை பிடிச்சிங்க. அதை பிடிச்சாவே நீங்க ஜெயிக்கலாம்னு சொல்றதை வந்து இவங்க விட்டுறாங்க. அதெல்லாம் எப்ப பயன்படுத்துறீங்களோ அப்போ மகரம் வந்து ஜெயிக்கும். கும்பராசி நேயர்களே, கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு, புதன், செவ்வாய் சேர்க்கை இருக்கு. அந்த பாவகமே இப்போ வந்து செயல்படாது. தலபாகமே தற்சமே செயல்படாது, முடங்கி இருக்கும். நாம ஒண்ணு நினைச்சா அது ஒன்று நடக்குதுன்ற மாதிரி ஆகும். இது தனியா ஒரு வாட்டி வரும்போது தான் இதெல்லாம் ஜெயிக்க ஆரம்பிக்கும். இப்போதைக்கு நிதானம் தேவை, அன்பு தேவை, சுகம் தேவை, மன நெருக்கடியிலிருந்து விடுதலை தேவை. முதல்ல இதுக்கான விஷயத்தை தேடுங்க. எல்லாமும் உங்ககிட்ட வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, நம்ம சொன்ன பார்த்தீங்களா, கும்பத்துக்கு விடவும் அதிகமான எஃபெக்ட் யார் தரானா மீனத்துக்கு தான் தரும். கால்வலி இல்லாம இருப்பாங்க, இப்ப கால்வலி வந்துடும். நல்லா பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அந்த அளவுக்கு மனமாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இப்ப நாம மீனம் எப்படி இருக்கணும்ன்றது மட்டும் தான் நம்ம சொல்லிக்கணும். புரியுதுங்களா? எப்பொழுதும் வெற்றி நடை போடும், நமக்கு எல்லாமே ஃபேவரட்டா இருக்கணும் நம்ம நினைக்கும் போது அதை நடத்தி கொடுக்கின்ற அளவுக்கு இந்த நாட்களும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறது. அதை பற்றி, அந்த பாதத்தை பற்றி நீங்கள் செயல்படுத்துவீங்கள். எல்லாமும் வெற்றியா மாறும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.